ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் இன்று பார்த்தீங்கன்னா அவசரமாக வந்த அதிக காலியிடங்கள் தான் பார்க்க போகிறோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க தேவையில்லைங்க. ஒரே ஒரு மெயில் மட்டும் அனுப்புனா போதுங்க. நீங்கள் போஸ்ட் அனுப்பி அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. அதே மாதிரி அமௌண்ட்லாம் செலவாகுங்க. ஸோ அதனால் நீங்கள் மட்டும் மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் சரிங்க, அனைத்து பாடத்திற்கும் ஆசிரியர்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பாருங்க. உங்களுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பாக கூட அமையலாம். ஸோ உங்களுக்காக இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஸோ அதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 65,000 சம்பளம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த 65,000ங்கிறது உங்களுக்கு லிமிட்டே கிடையாதுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், 65,000 மேலேயே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம் கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாமே தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைங்க. டெட் மட்டும் பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு அவங்களை கூப்பிடுவாங்க. இல்லையா நீங்க டைரக்டா போய் நேர்காணல கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டா வந்த ஜாப்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல டெய்லியும் ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பு கண்டிப்பா வந்துருங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது விவசாயி இருந்தா நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வேலை வாய்ப்பு அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பிஜிடி, அதாவது டிஜிடி ஆசிரியர்னு சொல்லியிருக்காங்க. இளங்கலை முதுகலைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் பார்க்கலாம். அந்த முதுகலையில் பாருங்க கணிதம், கணினி அறிவியல் 2 சப்ஜெக்ட்டுக்காக கேட்டிருக்காங்க. 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி பள்ளி கல்லூரியில் கற்பித்த அனுபவம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎட் கட்டாயங்க. எந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டு ஆசிரியர்னு எடுத்துக்கிட்டா பிஎட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரிங்க. அதே மாதிரி நீங்க பள்ளியிலயோ இல்ல கல்லூரியிலயோ எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 50,000 65,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மறுபடியும் பாருங்க முதுகலை ஆசிரியர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முதுகலை ஆசிரியருக்கு பாருங்க கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க நீட்டு, ஜேஇன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுல பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கணும். நீங்க நீட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் எடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முழு நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா போய் சொல்லி கொடுத்துருக்கணும். 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. ஸோ சம்பளம் பொறுத்த வரைக்கும் அனுபவம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 50,000 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. திறமையானவருக்கு வரம்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. லிமிட்டே இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க? இன்னும் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குதுங்க, வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன். ஸோ அடுத்து பாருங்க, பள்ளி ஆசிரியர்கள் பணி வாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ இது பாருங்க, ஆசிரியர் பயிற்றுனர் ஆங்கில மொழி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. யூஜி பிஜி முடிச்சு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சான்றளிக்கப்பட்ட அனுபவம் மற்றும் மென்பொருள் சார்ந்த மொழி ஆய்வகத்தில் பணிபுரிந்த விருப்பம் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இங்கிலீஷ் தெரியணும். அதுக்காக சம்பளம் உங்களுக்கு 38,000 45,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பாருங்க, பட்டதாரி ஆசிரியருங்க இளங்கலையில பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஆங்கிலம், இந்தி, கலைன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேடி பிடி டீச்சர் பார்த்தீங்கன்னா லேடி மட்டும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி லைப்ரரியன் கேட்குறாங்க. ஸோ ஆங்கில வழியில் பார்த்தீங்கன்னா நீங்க முடிச்சிருக்கணும். நீங்க தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்க கூடாது. ஆங்கிலம்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, கேம்பிரிட்ஜ் பாடத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஎட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. 35,000 40,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, பாலர் பள்ளி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கு லேடி பட்டதாரி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கோம் பாருங்க, நர்சரி ஆரம்ப கால கல்வியில பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மண்டோசரி டிப்ளமா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். உங்களுக்கு சம்பளம் 25,000 30,000 சம்பளம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்காக பாருங்க 2 கொடுத்துருக்காங்க நோட்டிபிகேஷன் பாருங்க. இந்த 2 நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி அனுப்பணும், அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டவுட்டுங்க. ஸோ இந்த ஸ்கூலோடைய நேம் பாருங்க, எஸ்டி ஜான்சன் பப்ளிக் ஸ்கூலுங்க. எங்க இருக்குதுன்னு பாருங்க, வீரத்தம்மன் கோவில் ஸ்ட்ரீட், ஜல்லாடியம்பேட்டு, நியர் பெரம்பாக்கம், சென்னை மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. உங்களுடைய ரெசியூம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து பாருங்க, நேர்முக தேர்வுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்க, சனிக்கிழமை 11/7/2026 சனிக்கிழமை மதியம் 2:30 6 மணி வரைக்கும் உங்களுக்கு நேர்காணல் நடைபெறுது. இதுல பார்த்தீங்கன்னா நீங்க மினிமம் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க பார்த்தீங்கன்னா
டைரக்ட்டா கலந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயிலுக்கு சென்ட் பண்ண சொல்றாங்க. எங்கன்னு பாருங்க, அருகில் உள்ள பெரம்பாக்கம் சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுதுங்க. ஸோ, அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட்லைன் நம்பர் 2 குடுத்துருக்காங்க. அதே மாரி மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. 9840342122 இந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ, இன்னும் ஏங்க வெயிட் பண்றீங்க? இது உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகக்கூடிய வேலைவாய்ப்பா கூட அமையலாங்க. ஸோ, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக அமையுங்க. நீங்க மற்ற மாவட்டத்துல இருப்பீங்க. ஸோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் வேற மாவட்டமா கூட இருக்குங்க. ஸோ, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.